கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை மத்தேயு 6:34. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். Matthew 6:34. Do not worry about tomorrow. அன்பான சகோதர சகோதரிகளே, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? ஒரு பூவை போல அடுத்த பூ இருப்பதில்லை. வண்ண வண்ணமயமாய், சிலுவை போல, மனித முகங்களைப் போல, விலங்குகளைப் போல, பறவைகளைப் போல அற்புதமாக தேவன் படைத்திருக்கிறார். அவை உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. காட்டு புஷ்பங்களை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? அவை உணவுக்காக என்ன செய்கின்றன? அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. 3 கிராம் எடை முதல் பல கிலோ எடையுள்ள ஆகாயத்து பறவைகள் எவ்வளவு அழகாய் பாடித் திரிகின்றன, உணவுகளை தேடுகின்றன. கர்த்தர் அவைகளை கைவிட்டு விட்டாரோ? இல்லவே இல்லை. பின் ஏன் நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டும்? நாம் எதற்காகவும் கவலைப்பட தேவையில்லை. நாம் கர்த்தர் முன் விசேஷித்தவர்கள் என்று வேதம் சொல்கிறது. அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்கள். இன்னும் சாலமோன் போல ராஜாக்கள் கூட இந்த பறவைகளைப் போல, பூக்களைப் போல உடுத்தி இருந்ததில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய பிள்ளைகளை குறித்தோ, நம்மை குறித்தோ, நம்முடைய எதிர்காலங்களை குறித்தோ நாம் கவலைப்படுகிறோமோ? கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற பொழுது, கர்த்தருக்கடுத்த காரியங்களை வாஞ்சையோடு தேடுகிற பொழுது, கர்த்தர் எல்லாவற்றையும் கூட கொடுப்பதாக வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஆமன். கவலைப்படாதீர்கள் என்று சொன்னவரே, பரமபிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்திற்காக ஸ்தோத்திரம். துதி ஸ்தோத்திர பலிகளை உமக்கு ஏறெடுக்கிறோம். லாரி ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தத்திற்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். விரைவில் மத்திய மாநில அரசுகள் அதை கவனித்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட தேவனே ஜெபிக்கிறோம். 4000 கோடி இழப்பு என்பது எவ்வளவு அதிகமான தொகை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, விரைவில் தீர்வு காணப்பட, அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்றப்படாமல் இருக்க தேவனே நீர் கிருபை செய்வீராக. நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட தேவனே கிருபை செய்யுங்க. உம்முடைய கருத்திலே இந்த ஜெப குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் உம்முடைய சித்தப்படி இந்த காரியத்தில் அதிகாரிகள் முடிவெடுக்க கிருபை கொடும். இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.